ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு. இப்போது ஒரு 5 முருங்கைக்காய் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம குக்கரில் தான் இது மசாலாவை செய்ய போகிறோம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு அது சுடானதுக்கப்புறம் எண்ணெய் 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிய விடலாம். எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணுது இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கணும் இந்த வெங்காயத்தை. இப்போது இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. நல்லா வெந்து வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம். இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் எந்த சைஸில் வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு சரிசமமாக தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு வெங்காயம்னா அதே கப் அளவுக்கு தக்காளி எடுத்து சேர்த்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்படி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும் தக்காளி. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சாம்பார் தூள், இப்படி ஏதோ ஒரு மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது மசாலாலாம் நல்லா எண்ணெய் விட்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆயிலெல்லாம் தனியாக வந்திருக்குது. இந்த அளவுக்கு வதக்கி வரணும். மசாலாலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் இதோட சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு இதையும் அந்த மசாலாவோட சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க இதை. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்து வதங்கி வர அளவுக்கு கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது முருங்கைக்காய் மசாலாவும் இந்த மாதிரி வதங்கி வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் குழஞ்சி போயிடும். இப்போ மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம் இதை. இப்போ இந்த குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஒரு 1/2 கப்பு, காஷ்மீர் மிளகா ஒரு 3 கலருக்காக, இது காரம் இல்லை. வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் இந்த மசாலாவுக்கு நல்லா கெட்டி பதமாக நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், குக்கர் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போது நம்ம இது கூடவே
அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவில் தண்ணி நிறையா சேர்த்த வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை தண்ணி கொஞ்சம் விட்டு அதை அலசிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நிறையா விட்டுறாதீங்க, கம்மியாக விடுங்க தண்ணி. இப்போது இது நல்லா எல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை இப்போ ஊற்றிடுறேன். இப்போ இது கூட இன்னும் 1 கப் தண்ணி அளவு இல்லைன்னா 1.5 கப் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா விட்டுட்டிங்கன்னா அது வந்து குழம்பு மாதிரி ஆயிரும். நம்ம செய்கிறது வந்து மசாலா, அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம் இதை. இப்போ பாருங்கள் 5-6 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலா. இப்போ பார்க்க இப்படி இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல டேஸ்டான முருங்கைக்காய் மசாலா இது. இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட பிணைஞ்சி நல்லா சாப்பிட்லாம். நல்ல வகையான சைடிஷ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.